Hello guys, this is Vicky from VTech. நீங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஆம்பிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்காக பவர் ஆம்பிஃபையர் ஒன்று பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் ஃபினிஷில் 3 லேயர் கேபினெட் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேபினெட் போட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் நம்ம அக்ரிலிக் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் பவர் ஆம்பிஃபையரு. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஏவிஆர் ரிசீவரு ஆர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ப்ரீ ஆம்ப் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு பேஸ் பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் அதுலேருந்து ப்ரீ அவுட்டு ஏதாவது உங்களுக்கு லைன் அவுட் இருந்துச்சுன்னா தனியாக இது மாதிரி அடிஷ்னலாக பவர் ஆம்பை போட்டு நம்ம சப்வூஃபர் லைன் கொடுக்கும்போது உங்களுக்கு சப்வூஃபரோட பேஸ் பஞ்சு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த ஆம்பு பார்த்திங்கன்னா நமக்கு திருப்பூர்லேருந்து கஸ்டமர் ஆர்டர் கொடுத்துருக்காரு. ஆம்பிஃபையரோட ஃப்ரண்ட் லுக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா கிளாஸ் ஃபினிஷில் வந்திருக்கு. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக ஒரு மாஸ்டர் வால்யூமு, பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் கொடுத்துருப்பேன். இந்த ஆம்பிஃபையரோட ஸ்பெக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இது எங்கெங்கே யூஸ் ஆகுது அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பிராண்டட் பவர் ஆம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டூ மச் ஆஃப் காஸ்ட் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே ஒரு 5.1 காம்போ அப்படிங்கிற பட்சத்தில் ஹோம் தியேட்டர் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சப்வூஃபர் இருக்கும். பட் என்னென்னா பேஸ் பஞ்ச் பத்தாது. அந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கன்வெர்ட்டர் ஒன்று யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பவர் ஆம்ப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரூமை நல்லா ஒரு ஃபுல்ஃபில் பவர்ஃபுல் பேஸோட ஃபுல்ஃபில் பண்ணும். இந்த ஆம்பிஃபையரில் பார்த்திங்கன்னா நம்ம 12 இன்ச் JBL, சோனி எக்ஸ்ப்ளாடு இந்த மாதிரி 12 இன்ச் டபுள் மேக்னெட் ஊஃபர்ஸ் எல்லாமே லோட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஹெவியாக பண்ணியிருக்கோம். ஸோ ஹெவியாகவும் இருக்கணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் பவர் ஆம்பு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஆம்பிஃபையரை சூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த ஆம்பிஃபையரோட பேக் சைடு பார்க்கலாம் வாங்க. ஆம்பிஃபையரோட பேக் சைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பவர் கார்டு ஒரு 2 பின் மெயின்ஸ் கார்டு ஹெவியாகவே வந்துடும். நல்லா லென்த்தியாகவும் வந்துடும். ஒரு 2 மீட்டர் உங்களுக்கு லென்த்து பவருக்கு மெயின்ஸ் கார்டு மட்டும் வந்துடும். ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா இது ஒரு 2.1 கேபினெட்டு. ப்ரொடக்ஷனுக்காக பார்த்திங்கன்னா ஃபியூஸ் கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேனு ஏர் இன்னு மாதிரி கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு சாக்கெட் பார்த்திங்கன்னா டம்மியாக இருக்குது. இந்த சப்வூஃபர் சாக்கெட் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லூப் அடித்து கொடுத்துருக்கேன். அதாவது இதுலேயும் ஒர்க் ஆகும், இதுலேயும் ஒர்க் ஆகும். இன்கேஸ் ஆஃப் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா நீங்கள் அனதர் பின்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்வூஃபர் ப்ரீ அவுட் எடுத்து நீங்கள் இதில் இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்பிஃபையருக்கு சிக்னல் கிடச்சி ஆம்பு ஒர்க் ஆகும். இந்த கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலு, அதாவது ஃப்ரீக்வன்சி ஹெட்ஸு சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓவராலாக பார்த்திங்கன்னா ஆம்பிஃபையரோட பேக் சைடு வியூ. ஆம்பிஃபையரும் இந்த ஆம்பிஃபையர் பார்த்திங்கன்னா நம்ம பாட்டம் புஷ்ஷு கோல்டு ஃபினிஷில் பாட்டம் புஷ் சூஸ் பண்ணியிருக்கோம். லுக் வைஸ் கொஞ்சம் ஒரு பிராண்டடு அந்த மாதிரி ஒரு லுக் தரணுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஓவராலாக பார்த்திங்கன்னா ஆம்பிஃபையரோட பேக் சைடு. நெக்ஸ்ட்டு இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஆம்பிஃபையரோட இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பவர் ஆம்ப் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் பார்க்கணும். ட்ரான்ஸ்ஃபார்மர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 24024 8 ஆம்பியரில் HD ட்ரான்ஸ்ஃபார்மராக யூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும். நீங்கள் 12 இன்ச் டிரைவர்லாம் லோட் கொடுக்கும்போது 10 இன்ச் டபுள் மேக்னெட்டுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் தாராளமாக. இதில் யூஸ் பண்ணிக்கிற பவர் ஆம்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸூனோட 2 சேனல் பவர் ஆம்பு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு சாலிடாக 250 வாட்ஸ் RMS அவுட்புட் கிடைக்கும். தாராளமாக நீங்கள் இதில் 12 இன்ச்சு லோட் பண்ணலாம். ஃபில்டர் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 24024 8 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து உங்களுக்கு 50 வோல்ட்டு 10,000 MFTயில் 2 கெப்பாசிட்டர் போட்டு DC பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. அதாவது இது சப்வூஃபர் ஆம்பு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம 50 வோல்ட்டு 10,000 MFT கெப்பாசிட்டர் சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ ரிசல்ட்டோட டெப்த்து நல்லா இருக்கணுக்காக பார்த்திங்கன்னா MFT கூட்டி போட்டுக்கிட்டோம். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆம்பிஃபையர் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் எல்லாமே டிஃபால்ட்டாக வந்துடும். அதாவது நம்ம பார்த்திங்கன்னா சப்வூஃபர் ஆம்புக்கே ப்ரொடக்ஷன் போட்டு கொடுக்குறோம். எந்த விதமான நாய்ஸு டப் சவுண்ட் எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ரீ செக்ஷன் பார்த்திங்கன்னா JBLோட ப்ரீ செக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். JBL இல்லை, மேக்ஸ்வினோட JBL ப்ரீ செக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரிசல்ட் வைஸ் அருமையாக இருக்குது. ஓகே, இதோட ஆடியோ டெஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நம்ம தனியாக ஆடியோ டெஸ்ட் மட்டும் போட முடியாது. ஏதாவது ஒரு ப்ரீ ஆம்பு கூட கனெக்ட் பண்ணி உங்களுக்கு இதோட பேஸ் டெஸ்ட் மட்டும் தனியாக காமிக்கிறேன். ஆம்ப்ஸோட இன்டீரியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக 24 வோல்ட் 8 ஆம்ப்ஸ் HD காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்மரு, 50 வோல்ட்டு 10,000 MFTயில் 2 கெப்பாசிட்டர் போட்டு DC பண்ணியிருக்கோம். 35 ஆம்ப்ஸ் மட்டும் லேயர் போட்டு பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் உங்களுக்கு சப்வூஃபருக்கு வந்துடும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீ செக்ஷனுமே பார்த்திங்கன்னா நல்லா SMD டைப்பு ப்ரீ செக்ஷன் தான். உங்களுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெய்னர் ப்ரீசெட் இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி ப்ரீசெட் இருக்கும். ஃப்ரீக்வன்சி ப்ரீசெட்டோட கண்ட்ரோல் அவுட் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் பேக் சைடில் கண்ட்ரோலாக கொடுத்துருக்கேன். பவர் ஆம்புன்னு பார்த்திங்கன்னா பஸ்ஸுனோட 2 சேனல் பவர் ஆம்பு தான் உங்களுக்கு. அதாவது 4 டிரான்சிஸ்டர் பிரிட்ஜு மோனோ
உங்களுக்கு 250 வாட்ஸு சாலிடாக அவுட்புட் கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு பேஸ் ரிசல்ட் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். இந்த மாதிரி பவர் ஆம்பிளிஃபையர் வேணும்னா டிஎம் பண்ணுங்கள், பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் தான் போட்டிருக்கோம். ரெண்டும் செப்பரேட் வீடியோவாக போடுறேன். ஓகே கைஸ், இந்த மாதிரி உங்களுக்கு 2.1, 4.1, 5.1 வித் டால்பி டிடி சப்போர்ட்டோட. அதர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் ஆம்பிளிஃபையர் மட்டும் வேணும், ப்ரீஆம்ப் வச்சுருக்கேன், ஒரு கம்பெனி ரிசல்ட்டுக்கு எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் எனக்கு பேஸ் மட்டும் நல்ல ஒரு தண்டர் பேஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி பவர் ஆம்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அசம்பிள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் வேணுன்னா டிஎம் பண்ணுங்கள், பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணிக்கலாம். நம்மளோட இன்ஸ்டாகிராம் சேனல் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ.